இன்று 2026 மார்ச் மாதம் 9ஆம் திகதி. மத்திய கிழக்கு அரசியல் நிலவரம் கடந்த சில நாட்களாக மிகவும் பதட்டமான சூழ்நிலையில் உள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல்களின் பின்னணியில் ஈரானின் உயரிய தலைமைத்துவத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஈரானின் பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த உச்ச தலைவர் அலி கமேனி சமீபத்திய தாக்குதலில் உயிரிழந்ததை தொடர்ந்து அந்த நாட்டில் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை விரைவாக நடைபெற்றது. அதன் பின்னர் தற்போது ஈரானின் புதிய உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முஜ்தபா கமேனி. அவர் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்களின் இரண்டாவது மகனாவார்கள். ஈரானின் அரசியல் அமைப்பின்படி நாட்டின் உயரிய தலைவரை தேர்வு செய்யும் அதிகாரம் 88 உறுப்பினர்களை கொண்ட அசெம்பிள் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் என்ற மத அறிஞர்கள் குழுவிற்கு உள்ளது. இந்த குழு சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனையின் பின்னர் பெரும்பான்மை வாக்குகளுடன் முஜ்தபா கமேனியை புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுத்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் முன்னாள் உச்ச தலைவர் அலி கமேனி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் பிப்ரவரி 28ஆம் திகதி தெஹ்ரானில் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் பெரிய போர் சூழலை உருவாக்கியதாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கமேனி சுமார் 37 ஆண்டுகள் ஈரானின் உச்ச தலைவராக பதவி வகித்திருக்கின்றார். அவரது மரணத்திற்கு பிறகு ஈரானின் 40 நாள் துக்க காலம் அறிவிக்கப்பட்டது. புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முஜ்தபா கமேனி தற்போது சுமார் 56 வயதை கொண்டவர். அவர் அரசியல் பதவியில் போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்றவர் அல்ல. ஆனால் பல ஆண்டுகளாக ஈரானின் அதிகார வட்டாரங்களில் முக்கிய செல்வாக்கு கொண்ட நபராக இருந்து வந்தார். குறிப்பாக ஈரானின் சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பான IRGC-உடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. அவரது தேர்வு ஈரானின் கடுமையான அரசியல் நிலைப்பாடு கொண்ட குழுக்கள் இன்னும் அதிகாரத்தில் உள்ளதை காட்டுகின்றது என்று சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். முஜ்தபா கமேனி குறித்த கடந்த காலங்களில் சில சர்ச்சைகளும் எழுந்துள்ளன. 2009ஆம் ஆண்டு ஈரானில் நடைபெற்ற போராட்டங்களை அடக்குவதில் அவர் பங்கு வகித்ததாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. மேலும் அவர் அதிகாரத்திற்கு வந்திருப்பது ஈரானின் ஒரு குடும்ப அரசியல் அமைப்பு உருவாகின்றது என்ற விமர்சனங்களையும் எழுப்பியுள்ளது. புதிய தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஜ்தபா கமேனி தற்போது ஈரானின் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அரசியல் மற்றும் இராணுவ நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார். மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் போர் சூழ்நிலை காரணமாக இந்த தலைமை மாற்றம் அந்த பகுதியின் அரசியல் நிலவரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று உலக அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஈரானில் ஏற்பட்டுள்ள இந்த தலைமை மாற்றம் மத்திய கிழக்கின் அரசியல் சமநிலையை மாற்றக்கூடிய முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. புதிய தலைவரின் முடிவுகள் எதிர்காலத்தில் அந்த நாட்டின் அரசியல், இராணுவம் மற்றும் சர்வதேச உறவுகளை எப்படி மாற்றும் என்பது உலக நாடுகள் கவனித்து பார்க்கும் முக்கியமான விஷயமாக உள்ளது. இந்த செய்தி தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள். அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திக்கும் வரை நன்றி.